சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய கம்பி பேங்கிள்ஸ் தாங்க காட்டிகிட்ருக்கேன். டெய்லி வேர் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எல்லாமே 6 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சிங்கிள் பேங்கிள் 6 கிராம் தான். 3/4 சவரம்ல பேங்கிளுங்க. அப்போ எனக்கு பார்க்கவே 1 பவுனில் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்குங்க. 6 கிராம்லவே கம்பி பேங்கிள் கெட்டியாக இருக்குங்க. 2 4 சைஸ் அவங்களுக்கு கெட்டியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவருக்கு நான் போட்டு கூட கையில் பார்த்தேங்க. அது அப்படியே லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்குள்ளே வரீங்க, பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்களேன். அப்போ தான் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்களா இல்லையான்னுட்டு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ லைக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கமெண்ட்டு, நீங்கள் எங்கள் ஊர்லேருந்து பார்க்குறீங்க, இல்லை உங்கள் நேம் என்னன்னு. ஸ்ரீலதா திருப்பூர்லேருந்து அந்த ஒரு சிஸ்டர் தான் டெய்லி ஹாய் சிஸ்டர், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன், ஸ்ரீலதா பேசுகிறேன்னுட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஸ்ரீலதா. இந்த பேங்கிள் எல்லாமே 6 கிராமில் இருக்குங்க. ப்ளஸ்ஸு 8 கிராமில் இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனமாக இன்னும் கெட்டியாக வேணும்னும்போது 10 கிராமில் கூட இருக்குது, அவைலபிள் இருக்குது. டெய்லி வேர் பண்ணலாம். இப்போது 1 டஜன் பேங்கிள்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த கையில் 6 இந்த கையில் 6 மெலிசாக இருந்தால் கூட எந்த டேமேஜ் வராது. எனக்கு தெரிஞ்சவருக்கு நம்ம கிட்ட ஆல்ரெடி எல்லாருக்கிட்ட 4 பேங்கிள்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பேங்கிள்ஸ் இருக்கும்போது இது மாதிரி 6 கிராமில் பேங்கிளே போதும். நடுவில் போட்டிங்கன்னா அந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் கெட்டியான பேங்கிள் சப்போர்ட்டுக்கு போட்டிங்கன்னா எதுவும் பெண்டே ஆகாதுங்க. இன்றைக்கி நான் பேங்கிள்ஸ் போட்டுட்டு போயிருந்தேன் என்னோடது. அதுக்கு நடுவில் அந்த 6 கிராம் பேங்கிள் போட்டால் அப்பா எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா. இந்த பேங்கிள் எல்லாம் 8 கிராம் வருதுங்க. இது மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது. எவ்வளோ அழகான பேட்டர்ன் பாருங்கள். வெறும் சிங்கிள் பேங்கிள் 6 கிராம் தான். இப்போது 6 கிராம் 3/4 சவரத்துக்கு, அரை சவரத்துக்கு பட்டையாக காட்டுறாங்க இல்லை, பேங்கிள்ஸ் வருது 6 கிராம் பேங்கிள்ன்னுட்டு. அது போல் இருக்குது, இல்லை போலாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணாலும் ஏதாவது எங்காவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பேங்கிள்ஸ் எதுவுமே ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், கெட்டியாக இருக்குது. நான் அவங்களுக்கு தெரியாமல் கூட நைஸாக கொஞ்சம் அப்படின்னுட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் கெட்டியாக இருக்குது. 2 சைஸு 2 4 சைஸ் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க. இன்னும் 2 6 2 8 அப்படி போயிடுச்சுன்னா இன்னும் மெலிசா என்ன சொல்கிறது, கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 2 2 4 சைஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி 6 கிராம் பேங்கிள் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 பேங்கிளாவது வாங்கிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. சிங்கிள் பேங்கிள் ஒரு கையில் போட்டால் கூட கோல்டு தானேங்க. அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த இப்போ எல்லோரும் கருப்பு கயிறு ஒன்று கட்டி நிற்பாங்கல்ல லெஃப்ட் கையில், அந்த கையில் அந்த வலையில் எடுத்து ஒரு சிஸ்டர் போட்டுட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி 1 டஜன் பேங்கிள் வாங்கணும்ன்ட்டு. 1 பவுனில் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் ஓகே, உங்களால் வைக்க முடியும்னும் போது 1 பவுன் வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு தான். இல்லை இன்னும் வெயிட் வேணும், டெய்லி வேர் 1 டஜன் பேங்கிள் மாதிரி கெட்டியாக இருக்கணும், கம்பி பேங்கிள் மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி 10 கிராமில் கூட அவைலபிள் இருக்குது. இது மாதிரி 10 கிராமில் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி போட்டிக்கலாம். எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 8 கிராம் கூட ஓகே தான். ஏன்னா நான் பார்க்குறதுக்கு தான் அப்பா மெலிசாக இருக்கணும், இல்லைங்க அது கம்பி இல்லை, அவ்வளோ கெட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் 5% தான். அப்போ எல்லாம் 3% பட்டையாக வருது இல்லை, அந்த பேட்டர்ன்ஸ்க்கு 3% இப்போ கூட இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற கம்பி பேங்கிள்ஸ் ஓகேங்களா, கம்பி பேங்கிள்ஸ்க்கு 5% தான் இருக்குங்க. 4 5 6 வரைக்கும் பார்த்துருக்கேன். ஒரு சில மாடல்ஸ் இருக்குல்ல கொஞ்சம் பட்டையாக வந்துருச்சுன்னா அது 3%கே வருது. லலிதா ஜுவல்லர்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எவ்வளோ மாடல் பேங்கிள்ஸ் தெரியுங்களா. அப்பா நல்லா அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. எல்லாமே 1 பவுனில் வரும் போது பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க.
ஒரு 2 வளையல் இல்லை 4 வளையல் 4 பவுனில் இந்த கைக்கு 2 வளையல் அந்த கைக்கு 2 வளையல் வாங்கி போட்டாலும் போதும். எப்போ கையில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ ரேட் வேறு ஏறிட்டே போகுது சிஸ்டர், எங்கேருந்து வாங்கிறதுன்னு நினைக்காதீங்க. நான் எப்போ சொல்கிறது தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேங்கிள் வாங்கணுன்னா எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு பேங்கிளாவது வாங்கிக்கலாம். அது ஒன்றும் கஷ்டம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வளையலாவது வாங்கணும் டார்கெட் வச்சுக்கோங்க. பார்த்துட்டே இருந்தால் முடிஞ்சிடுங்க 4 வருஷம், அவ்வளோதானே. அது மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்பட்டது மட்டும் வாங்கிக்கிட்டு மிச்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த காசு கூட எடுத்து வச்சு இது மாதிரி சேவிங்ஸில் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது. ப்ளஸ்ஸு நம்மளுக்கு இது மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிராம்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் நம்மளுக்கு ஸ்கீம் இருக்குல்லங்க. அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5% கூட வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஏதாவது கோல்டு இருந்துச்சுன்னா ஃபிக்ஸடில் போட்டுடுங்க. ஒரு 5 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணாலும் போதும். 5th மந்த் போயிட்டு நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாமே. இது கூட பெஸ்ட் ஆப்ஷன் தான். இல்லை மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் மாதிரி போட்டுக்கிட்டு கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், எதுவுமே கோச்சிக்காதீங்க சரிங்களா. எனக்கு பேங்கிள்னா ரொம்ப பிடிக்கும். நான் போட்டிக்கணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கையில் தங்க வளையல் போட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்களும் போட்டுப்பீங்க நான் கடவுள்கிட்ட. ஏன்னா நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு கடவுள். நிஜமாகவே சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னுட்டு நான் எப்போவுமே சாமிக்கிட்ட அண்ணாமலை ஈஸ்வரர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன், வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நான் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நினைக்கும் போது நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு நானும் நினைக்கிறேன் இல்லைங்க. அதுதான். ஸோ நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி தங்க வளையல் போட்டுப்பீங்க சரிங்களா. இந்த விஜய் மம்மி சிஸ்டர் சொல்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் சரிங்களா. இது எல்லாமே ரோடியம் பாலிஷ் கிடையாது. இந்த பேங்கிள் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படி இருக்குல்லங்க. மேலே சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்குது, ப்ளஸ்ஸு ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது. ஒரே பவுன் தாங்க அந்த பேங்கிள். அப்படி ஒரு பவுனுன்னா இன்னும் ஒரு 150 கிராம் கம்மியாகவே இருக்குங்க. இல்லை 150 கிராம் 200 மில்லிகிராம் அப்படி ஏறி இருக்குது. இந்த பாருங்கள், இது ஒரு பவுனில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 4 பேங்கிள் போட்டிருக்கேன். எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். என் கை கருப்பாக இருக்குது, என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு கொஞ்சம் நல்லா சிவப்பாக இருக்கவங்க போட்டால் நல்லா இருக்கும் போல், எனக்கு தெரியல. என் கைக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி பேட்டர்ன்ஸில் கூட பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இதில் ரோடியம் பாலிஷ் மாதிரி பேட்டர்ன் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி பேங்கிள்ஸுமே கூட 8 கிராம்லவே வருது. 2 கிராம் 2 பவுனு 2 வளையல் வருது ரோடியம் பாலிஷில். இது கூட நல்லா இருக்குது. இது சைஸ் பார்த்தீங்கல்ல 2/8 சைஸு, பெரியான சைஸுங்க. நீங்கள் 2/2 2/4 இன்னும் கெட்டியாக நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள் எல்லாம் 10 கிராமில் வருது. இதுக்கெல்லாம் 3% அப்படி தான் வருதுங்க வேஸ்டேஜ். நான் சொல்லியிருக்கேன் இல்லை, கம்பி பேங்கிள் அண்ணும்போது தான் 5% மேலே போகுது. இது மாதிரி பட்டையாக இருக்கிறதுக்கெல்லாம் 3% தான் வரும். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர் சிஸ்டர்.